நாளும் கூட நம்மோடு கூட எல்இயூ டீம் நம் நடுவில் இந்த 3 நாட்களும் அவர்கள் நமக்காக சில வகுப்புகளை நமக்காக ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் இந்த இதில் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் சொல்ல முடியும் அதிகமாக. இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி இந்த நாளிலே அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். குறிப்பாக நல்ல ஒரு ஆழமான சத்தியங்களை, ஆவியானவர் உள்ளிருந்து பேசுகிற வார்த்தைகளை இந்த மீட்டிங்கில் நம்ம கேட்க முடியும். ஸோ அவங்கள நான் இன்னைக்கு வெல்கம் பண்ணுறேன். சிஸ்டர் மெனோனா வந்து பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கிளாப் பண்ணி வரவேற்போமா? ஹல்லேலூயா. ஸோ உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். I'm very glad to be sharing the word of God with all of you. So the people who have joined us here and the people who are joining us live, a very warm welcome. We believe that today is going to be your day. உங்களுடைய நாளாக இருக்கும் நான் விசுவசிக்கிறேன். Not just a day of your miracle, but a day where your life will change. உங்களுடைய அற்புதத்தை மட்டும் நீங்கள் வாங்கிட்ட நாளாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை மாறுற ஒரு நாளாக இருக்கும். நாங்கள் விசுவசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் எடுக்கிறதுக்காக I would like to call brother Castro. Castro நான் வந்து CMC வெள்ளூரில், he's a doctor, yeah, and he'll be sharing the word of God with us today. So let's welcome him. Thank you Jesus. Amen. Let's sit with expectation. Yes, the word says you shall know the truth and the truth shall set you free. Amen. Amen. Yeah, in today's sessions will be bilingual. இன்னைக்கு இருக்கிற செஷன்ஸ், இன்னைக்கு எடுக்க போகிற செஷன்ஸ் 2 லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். Amen. Praise Lord. Hallelujah. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் என்னோட பேர் வந்து மார்க்ஸ் கேஸ்ட்ரோ. நான் வந்து டாக்டராக இருக்கிறேன். பட் நான் வந்து டாக்டராக இருக்கிறதுல பெருமை கொள்றதை விட ஆண்டோடைய சீஷனாக இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஸோ அதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆமென். ஸோ இந்த எல்இஓ இதை பற்றி நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்றேன் நான். ஏன்னா இதை முதல் முறை யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, இங்கே முதல் முறை வந்திருக்கவங்களும் சரி, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் துவங்கினோம் ஒரு 4 years பேக் நினைக்கிறேன், இல்லை 4 years பேக். ஸோ வி ஸ்டார்டட் அஸ் அ டீம் வித் சிங்கிள் பேஷன், ஒரே ஒரு நோக்கம்தான். ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஊழியம் பண்ணி பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாரும் மாதிரி பொதுமக்கள் மாதிரி நாங்கள் பொதுமக்களை ஒருத்தர் தான் இருந்து எல்லாரும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரே ஒரு பேஷன். என்ன பேஷன்னா, இந்த ஆண்டோட வார்த்தையிலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். எங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. எங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, இந்த வார்த்தையை வெறும் இந்த பைபிளை படித்து எங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது அவ்வளோ ஈஸி. அப்படின்னா இது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாமேன்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அது ஒரு பேஷனாக மாறுச்சு எங்களுக்குள்ள. எல்லாருக்கும் ஒரே அந்த பேஷன் இருந்துச்சு, ஒரு உந்துதல் இருந்தது. ஸோ வி கேம் டுகெதர். நாங்கள் எல்லாரும் வெவ்வேறு இடத்த சார்ந்தவங்க தான். யாரும் வந்து முன்னாடி இருந்தே ஒரே சர்ச்சில் உள்ளவங்க, ஒரே டினாமினேஷன் உள்ளவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துல சார்ந்தவங்க தான். பட் ஆனாலும் வி கேம் டுகெதர் on the basis of what the word of God says. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறதுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்தோம், அதில் ஒருமனப்பட்டோம். அண்ட் we started to put out what we have learned. ஸோ அதில் வந்து முக்கியமாக நாங்கள் கற்றுக்கிட்டது, சபைக்கு தேவையானது இந்த காலகட்டத்தில் நம்ம சபைனா கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன தேவைப்படுது, வாட் வி ஆர் லேக்கிங், முக்கியமாக நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறத நம்ம தேடினோம். அப்படி பார்க்குறப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிறதும் அதனுடைய விளைவுகளை நம்ம லைஃப்ல பார்க்கறதுல தான் நம்ம லேக்கிங்கா இருக்கிறோம். இயேசு விசுவாசிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, இல்லையா? இயேசு விசுவாசி ரட்சிக்கப்படுறது ரொம்ப ஈஸிங்க, ஓகேவா? ஆனா அவரை விசுவாசிச்சு அவரோட வார்த்தையில கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். அது கடைபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம முன்னாடி யாருமே அது மாதிரி வாழ்ந்து கட்டல, அதனால நம்ம கஷ்டமா இருக்குது. ஆமென். அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னா, என் முன்னாடி யாரும் எக்ஸாக்டா பைபிள்ல சொன்ன மாதிரி வாழல, அதனாலதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பைபிள்ல இயேசு ஒண்ணு சொன்னாரு, இயேசு ஒண்ணு செஞ்சாரு, அதை தான் செஞ்சாரு. சொன்னதே செய்தவர் அவர். அவரோட சீடர்கள் ஒண்ணு சொன்னாங்க, அவங்களும் அதை தான் செஞ்சாங்க.
அவங்க என்ன செஞ்சாலும் இயேசு என்ன வார்த்தை சொன்னா அதை செஞ்சுட்டாங்க. எல்லாரும் பைபிள் எல்லாமே சூப்பரா இருக்குது, அதுல பிழைகள் இல்லை, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ நம்ம கதைகள்லாம் கேள்விப்படுறோம். 2000 வருஷத்துல வந்து வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், அதாவது விசுவாச ஜாம்பவான்கள், ஃபெய்த் ஜெயன்ஸை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். பயங்கரமான ஊழியக்காரங்களை பத்தி கேள்விப்பட்டோம். அந்த செஞ்சுரியில இருந்தாங்க, இந்த செஞ்சுரியில இருந்தாங்க, இதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தாங்களே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க இப்பவும் லைவ் இருக்கிறாங்க, பட் அவங்கெல்லாம் தூரமா இருந்தாங்க. அவங்கெல்லாம் எட்ட முடியாத தூரத்துல இருக்கிறாங்க. நம்மளால அந்த மாதிரிலாம் வாழ முடியுமா? நம்மளால கஷ்டம் தானே. அதெல்லாம் ஒன்லி அழைக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்ட லைஃப் போல நம்மெல்லாம் வாழ முடியாது. ஆனா பைபிள் சொல்லுது வாழணும்னு. ஆனா நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களும் சரி ஓகே நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு விதவை மாதிரி ஒரு 5 பைசா போட முடியுமா, 10 ரூபா போடணுமா, அந்த லெவல்ல தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆண்டோட வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு சில ஊழியக்காரங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறது நல்லா இருக்குதுங்க, ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கிற டைமில் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, அப்ளை பண்ணக்கூடாதுன்னு உனக்கு யாரு சொன்னா? உனக்கு இதை நீ ஏன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சு. பண்ணி பார்ப்போமே. இல்ல அவங்கெல்லாம் வாழ்றாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா எனக்கு முன்னாடி சாட்சி இல்லை, ஆனா நான் வாழணும்னு ட்ரை பண்றேன், சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணி ஒரு சில சாட்சிகள் எங்களுக்கு கேள்விப்பட்டு அந்த சாட்சிகள் மூலமா ஊக்குவிக்கப்பட்டு நாங்க ட்ரை பண்ணி பார்த்ததுதான் இந்த எல்லியோ. நாங்க ட்ரை பண்ணி எங்க சொந்த வாழ்க்கையில ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். எதை? கர்த்தரோட வார்த்தையை செயல்படுத்துவதற்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரை பண்ண ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. என்னென்ன ரிசல்ட்? இங்க வார்த்தையில என்ன எழுதிருக்குதோ அதையே நாமும் பார்க்க முடியும், நாமும் செய்ய முடியும், நம்மளால அதை சாதிக்க முடியுங்கிற அந்த ரிசல்ட்டை நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. 1+1 = 2ங்கிறது 1 2 தெரியாதவனுக்கு ரொம்ப கஷ்டம். நம்பர்ஸே தெரியாதவனுக்கு, 1 2 3 4 தெரியாதவனுக்கு 1 + 1 = 2ங்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அது ரொம்ப ஈஸியா வச்சுக்கோங்க. 2 × 2 = 4ங்கிறது ரொம்ப கஷ்டம். மல்டிப்ளிகேஷன் ரொம்ப கஷ்டம், கரெக்டா? ஆனா வாய்ப்பாடு தெரிஞ்சவனுக்கு, மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சதுக்கு 2 × 2 = 4ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதெல்லாமா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதாங்க இப்ப நாங்க காட்ட போறோம். இதுல ரகசியங்களே கிடையாது. ரகசியங்களை எடுத்து சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம் தான் இது பைபிள். இதுல நம்ம ரகசியங்கள் ஒண்ணும் இல்லை. இதை படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்ளை பண்ணனா பிராக்டிக்கலா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் தான் தேவனோட வார்த்தை. இட்ஸ் நாட் சம்திங் சீக்ரெட். இதை கத்துக்கிறதுக்கு நம்ம வந்து தமம் கடந்து காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான, நமக்கு புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்குது. கத்துக் கொடுக்கறதுக்கு நம்ம கூட ஒரு பவர்ஃபுல்லான நபர் நம்ம கூட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர். அவர் இருக்கிறப்ப அந்த டீச்சர் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? ரொம்ப ஈஸி தான் இல்லையா? ஸோ அதனாலதான் நாங்க இது என்ன பண்ணோம், we wanted to reproduce what we have produced. எங்களுக்குள்ள என்ன தேவன் உண்டு பண்ணாரோ அதை நான் மற்றவங்களுக்குள்ள நாங்க வந்து புகுத்தி அவங்கள வந்து நாங்க விருத்தி அடைய பண்ணணுங்கிறது தான் எங்களோட வாஞ்சியா இருந்துச்சு. ஸோ அதனால we took up on this journey. இது வரைக்கும் நாங்க வந்து நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்திருக்குது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எதிர்பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அண்ட் திஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஹீலிங். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஹீலிங் மட்டும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம் தான், அதோட வெளிப்பாடு தான் ஹீலிங். எல்லாம் வியாதியை சுகப்படுத்துறதும், பிசாசை துரத்துறதும், மரித்தோரை எழுப்புறதும் வந்து கிறிஸ்துவுக்குள் நடக்கிற ஒரு காரியம் தான், அதோட வெளிப்பாடு தான். You are not being asked to train to get healed. உங்களை வந்து ஒருத்தரை சுகமாக்குவதற்காக நீங்க ட்ரைனிங் எடுக்கணுங்கிறதுக்காக பைபிள் நம்ம கொடுக்கப்படல. நீங்க இயேசுனுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழும்போது என்னோட சீஷரா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார்ல, அதை செய்யும் பொழுது அதோடைய எசன்ஸ், அதோடைய அவுட்கம் தான் ஹீலிங், மிரக்கிள்ஸ், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ்லாம். அண்ட் இன்னொரு என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் என்னன்னா, டோன்ட் கோ ஆஃப்டர் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அற்புத அடையாளங்களை தூக்கி போகாதீங்க, தேவனுடைய இருதயத்தை மட்டும் பாருங்க, தேவனோட முகத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது அதாங்க, தேவனோட முகத்தை மட்டும் பார்த்தாலே போதும். இது நடக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. இது எப்படின்னா, ஐ வில் கிவ் யூ a simple example. எங்க வீட்டுல பிரியாணி பண்றோம், சரியா? பிரியாணி பண்றோம், மட்டன் பிரியாணி பண்றோம். ஓகே, என் பக்கத்து
அது வீட்டு வாசல்ல வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் பிரியாணி. சரியா? எனக்காக பண்றேங்க, யாருக்காகவும் பண்ணல. சரியா? ஏன் சந்தோஷத்துக்காக, என்னுடைய விருப்பத்துக்காக என்னோட வீட்டுல பிரியாணி பண்றேன். அதோட வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகாம இருக்குமா? இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? சரியா? ஆனா நான் இந்த வாசனை தான் அற்புத அடையாளங்கள். மெயின் குக்கிங் தான், அதுதான் பிரியாணி தான். எனக்கு அது எனக்கு பிரியாணி எனக்கு, ஆனா அதோட வாசனை எல்லாருக்கும். அதை தேடி வருவாங்க பாத்தீங்களா, அப்ப நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் நான். கரெக்டா? ஆமே, புரியுதா என்ன சொல்றேன்னு? வியாதியை சுகப்படுத்துறதும் பிசாசை தொடுத்துறதும் எனக்குள்ள இருந்து வெளிப்படுற ஒரு விஷயம். கிறிஸ்தவராகிய நமக்குள்ள இருந்து வெளிப்படுற ஒரு விஷயம். அதுக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்க வேண்டாம். வாசனைய இன்னொருத்த மூக்குல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எனக்கு முடியாத ஒரு காரியம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க குக் பண்ணுங்க, நீங்க அவருக்குள்ள நீங்க சுவையான பதார்த்தத்தை நீங்க ரெடி பண்ணுங்க. அதனுடைய நறுமணம் வெளிப்பாடாதான் இந்த வியாதியை சுகப்படுத்துறது, பிசாசை துரத்துறது, மரித்தோரை எழுப்பப்படுறதுக்கு. அந்த வாசனை கேட்டு ஜனங்க உங்ககிட்ட வருவாங்க. எனக்கும் இதுல பங்கு கிடைக்குமா? கிடைக்கும். எது எனக்கிட்ட இருக்கிற இயேசு, அந்த பிரியாணி, அந்த சுவையான பிரியாணி, அதுதான் இயேசு. அதை நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி நம்ம கொடுக்கறது. ஆமே, இதுதாங்க இது. ஆண்டோட முகத்தை தேடுறதுதான் முக்கியம். அதனோட வெளிப்பாடு தான் இது. நம்ம we are going to see only the practical things right now. அதனால நாங்க வந்து மெயினான விஷயத்தை நாங்க ஃபோக்கஸ் பண்ண சொல்ல. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் to be one with Jesus. ஆண்டு பிதாவோடு இயேசுவோடு ஒரு பரிசுத்தாவியோடு ஐக்கியத்துல இருக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். கிறிஸ்தவரால் அழைக்கப்பட்ட நம்மளோட நோக்கம் அதுதான். ஆனா அதனுடைய வெளிப்பாடுகள் என்னவா இருக்கும், அதுதான் இதெல்லாம். நீங்க எல்லாரும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஆண்டோட ஏதாவது ஒரு வகையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில இயேசு பத்தி கேள்விப்பட்டு ஓகே இயேசு ஒரு கடவுள் நீங்க நினைக்கிறீங்கனாலே அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து பெரிய இதுனாலும் அது ஒரு வகையான ரிலேஷன்ஷிப் தான். எல்லாரும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சோம் நம்ம. ஓகேவா? சோ ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜேர்னில ஒவ்வொரு இடத்துல நீங்க இருக்கலாம். ஆண்டோட இல்ல உறவுல ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா நீங்க முதல்ல இயேசுதான் கடவுள் அப்படின்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய எசன்ஸ் நீங்க ஆண்டோட சேர்ந்துட்டீங்கல்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க என்னென்ன பண்ண முடியுங்கிறத நம்ம காட்ட போறோம். ஆமென். சோ இது வந்து it is we are going to talk about the outcome of who you are. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிறது அது நிமித்தம் அதனுடைய வெளிப்பாடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இங்க இது பண்றதுக்கு நீங்க வந்து ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில பேசி உபவாசம் இருக்க வேண்டி ரொம்ப வெளிப்பாடு பெற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே இருக்குது, நீங்க அப்படியே பிலீவ் பண்ணுங்க. வேதத்துல அப்படியே இருக்குது, அப்படியே பிலீவ் பண்ண போதுங்க. வேற எதையும் நான் கேட்கல. எழுதிருக்குதா? எழுதிக்குது. நம்புறியா? நம்புறேன். முடிஞ்சிச்சு. இம்மீடியட்டா யூ வில் see the results. ஆமென். சரியா? இந்த மீட்டிங் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க போறப்போ 3 நாள் எண்டுக்கு தேவையில்ல, ஈவன் டுடே இன்னைக்கே நீங்க வந்து வார்த்தையில கேட்டு நீங்க அதை கத்துக்கிறப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உடனே உங்க லைஃப்ல ரிசல்ட்ஸ் பார்க்க போறீங்க. எப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நீங்க ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதோட ரிசல்ட்ஸை நீங்க பார்க்க முடியும். இது வந்து கேரண்டி. இது வேத சத்தியம். ஓகே, இது வேதத்துல எழுதப்பட்ட சத்தியம். பிராக்டிக்கலா நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு நாங்க உங்களுக்கு கொஞ்சமா ஹெல்ப் பண்ண போறோம். அவ்வளவுதான். we are just going to highlight things which you already know. நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச காரியங்களா இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ண போறோம். கொஞ்சம் எங்களோட சாட்சிகளால உங்களை வந்து ஊக்குவிக்க போறோம். அவ்வளவுதான் எங்க வேலை. ஆமென். praise God. ஸோ இதுதான் எல்லியோட இன்ட்ரடக்ஷன். இது வந்து ஒரு புது டாக்டரேனோ அதை சொல்லுவாங்க. இப்போ இந்த ரீசெண்டாக அந்த டாக்டரின்ங்கிற வேர்டெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு. புது டாக்டரின், நியூ டாக்டரின், புது சுவிசேஷமா இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. பைபிள் இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக இயேசு சொன்ன ரெட் கலர் வேர்ட்ஸ்லாம் இல்லை, அதில் தான் நம்ம கோட் பண்ணி காட்ட போகிறோம். அதில் தான் நம்ம எல்லாம் படிக்க போகிறோம். ஓகேவா? அதை தான் நம்ம விசுவாசிக்க போகிறோம். ஆமென். சரி, எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தரோட வார்த்தை தான் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறீங்களா? அதில் பொய் சொல்லலைல்ல, கண்டிப்பாக சொல்லலை. ஆனால் நான் சொல்லலாம்ல, மனுஷன் நான் சொல்லலாம். ஆனா இது வேத வசனம் பொய் சொல்லுமா? சொல்ல வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? சோ அப்ப நாங்க இங்க இருந்து பேசுறது எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை வேத வசனத்து மூலமா இன்டர்பிரேட் பண்ணுங்க. ஓகே, நாங்களும் வேதத்தை தான் பேச போறோம். பட் ஸ்டில் இது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே யார் ப்ரீச் பண்ணாலுமே உங்க லைஃப்ல எடுத்துக்கோங்க. நீங்க ப்ரீச் பண்ணாலுமே இது வேத வார்த்தையின் மூலமா வசனங்களை பேசுறவங்களுடைய வார்த்தைகளை நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, லெட்ஸ் கோ. போலாம். சங்கீதம் 119. இது வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம் தான் அது. சங்கீதம் 119 89வது வசனம். ம் 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 ம்
புது வேதம் சொல்லுங்க. ஓகே, ஆமென். போதும் போதும் போதும். ஆமென். சோ கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குது. சொல்லுவோமா, அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குது? சொல்லுங்க, அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குது. நான் நிலைத்திருக்க மாட்டேன், ஆனா அவருடைய வசனம் நிலைத்திருக்கும். ஊழியக்காரங்க நிலைத்திருக்க மாட்டாங்க, என்னோட ரோல் மாடல்ஸ் நிலைத்திருக்க மாட்டாங்க, என்னோட சூப்பர் ஹீரோஸ் நிலைத்திருக்க மாட்டாங்க, ஆனா அவருடைய வசனம் நிலைத்திருக்கும். ஆமென், ஆமென். சோ என்ன பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. His word remains forever. ஆமென், Amen. அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்குது. His word remains the same yesterday, today and forever. What does it mean? அதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean? என்னன்னா, நான் மாறலாம், ஆனா அவருடைய வார்த்தை மாறாது. Even if I will change, then the word of God does not change. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறலாம், என்னுடைய அனுபவம், my experience can change, ஆனா அவருடைய வார்த்தை மாறாது. but his word will never change. வேதத்தை நான் படிக்கலாம், ஆனா நான் அதை அனுபவிக்கிற விதம் மாறி இருக்கலாம். இது ஏன் வேதம் ஒண்ணு சொல்லுதுங்க, ஆனா என் வாழ்க்கையில் இதுதாங்க நடந்துச்சுன்னு நான் சொல்லலாம், ஆனா அவரோட வார்த்தை மாறாது. நான் மாறி இருக்கிறேன், ஆனா அவரோட வார்த்தை மாறல. My experiences can change. I might say that I read the word, but this didn't happen in my life, but the word of God still remains and it does not change. Amen. Amen. புரியுதா? கவனிங்க. Let's go. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் 40 வருஷம் கிறிஸ்டியன், 50 வருஷம் கிறிஸ்டியன், 60 வருஷம் கிறிஸ்டியனுங்க, சக்க பிழிஞ்சு நான் 10 ஜெனரேஷன் கிறிஸ்டியனுங்க அப்படி இருந்தாலும், I might be a Christian for generations, I might be a Christian for 40 years, even if it remains so. எங்க தாத்தா இப்படிதான் இருந்தாங்க, எங்க பாட்டை இப்படிதான் இருந்தாரு, எங்க அப்பா அம்மா எல்லாம் இப்படிதான் இருந்தாங்க, நானும் என் வாழ்க்கையில இப்படிதான் இருந்தேன், அப்ப ஆண்டோட வார்த்தை என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும், கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லல நானு. My grandfather was this way, my father was this way, all my generation was this way, even I was this way for so many years. ஆனா அது உண்மை ஆயிடாது. Even though you were like that, that does not make it truth. ஏன்னா கர்த்தரோட வார்த்தை சொல்றதுக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம வேற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு பொய்யன். If whatever I am experiencing is different from the word of God, then it is I who is lying. புரியுதா? அதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா, நிறைய இடத்துல நம்ம பொய் பேசிட்டு இருக்கிறோம், குற்றப்படுத்துக்காக சொல்லல, நம்மளே அறியாம கர்த்தரோட வார்த்தைக்கு அகைன்ஸ்டா பேசுறதுதான் பொய். அவரோட வார்த்தை என்னது? சத்தியமா இருக்குது. நம்ம அதுக்கு அகைன்ஸ்டா பேசினா அது என்னவா இருக்குது? பொய்யா இருக்குது. The word of God is truth, so every time we speak against the word of God, we are speaking lies. So many times, without even our knowledge, we have been voicing lies so many years. So today you should be ready to change those lies. இன்னைக்கு நம்ம அதுதான் பண்ண போறோம். நம்மளுடைய பார்வையை மாத்த போறோம். நம்ம வாழ்க்கைய மேல நம்ம வைத்துக்கிற பார்வையை மாத்தி கர்த்தரோட வார்த்தை மேல வைக்க போறோம். Today this is what we are going to change. We are going to change our perspective and we are going to receive the perspective from the word of God. We are going to speak the word of God. Amen. ஏசாயா 55:11. Isaiah 55 verse 11. வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். Isaiah 55 verse 11. His word does not return void without accomplishing the task for which I sent it forth. ஆமென். அவர் சொன்னார்னா அதை நிறைவேறித்தான் அவர்கிட்ட வரும் திருப்பி. That word does not return back to him without accomplishing the purpose for which it was sent. Amen. 100 பேர்ல 99 பேர் அந்த வசனத்தை கேட்காம இருந்தா கூட அந்த ஒருத்தன் அதை கேட்டு செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவரோட வார்த்தை கிரியை செய்து தான் முடிச்சுட்டு வரும், அது செய்தே ஆகும். ஓகே, ஸோ
100 பேர்ல 99 பேர் வார்த்தை கேட்கறாங்க, 99 பேர் அதை கேட்டு அதைப்படி செய்யாம அது வெறுமையா போனாலும் அந்த ஒருத்தர்கிட்டயாவது அது கிரியை செய்துதான் ஆண்டவர்ட்ட திரும்பும். Yeah, maybe 100 people are listening, 99 people completely ignored the word, they did not receive. But if one person received, that word is 100% going to accomplish the task for which it was sent by God. இன்னைக்கு அந்த ஒருத்தரா தான் நம்ம இருக்க போறோம். So we are going to be that one person today. ஏன்னா ஆண்டோட வார்த்தை உள்ளுக்குள்ள வந்துட்டு கிரியை செய்யாம திரும்பி போகாது. அந்த கிரியை செய்யற தலமா நம்ம தான் இருக்க போறோம். Amen. So it is never possible that the word of God proceeds and it reaches somebody's heart and does not do anything. So we are going to be that person who is going to allow the word of God to work. அதுதான் அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. நம்ம தான் அந்த நல்ல நிலம். Yes, amen. That is the seed that has been sown in good soil, and we are the good soil. Amen. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இப்போ முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோம்? நான் என் வாழ்க்கையில என்ன பார்த்தேங்கிறது முக்கியம் இல்ல, அவட வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம். What I have seen all my life is not important. Whatever has been my experience is not does not count. What his word says is what counts. We need to decide that today. Amen. Hallelujah. சரி, தேவன் நம்மளை ரட்சித்தாரு, நம்மளை பாவத்தில் நீக்கினாரு, பழைய மனுஷன் புதிய சிருஷ்டி ஆக்கினாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். We know that we were saved and we were made new creation. These things we have heard for a long time and we know it. அதனால நம்ம திருப்பி அதுக்குள்ள போக வேணும்னு நான் ஆசைப்படல. So I am not very interested to go into those things now. நம்ம again நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன்னா பிராக்டிக்கல், அதாவது செயல்முறைகளை நம்ம கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிற அந்த வெளிப்படுகிற தன்மை, வெளிப்படுகிற காரியங்கள், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். So today I want to draw your attention and draw your focus to walking in the word, manifesting whatever is written in the word of God. Amen. So அதுக்கு மூலமா நாங்க எந்த வசனம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறப்போ இது மூல வசனம், அதாவது the cornerstone, the word which we will look into is from Mark chapter 16. We are going to see the foundational verse for today, Mark 16. 16வது அதிகாரம் 17-18வது வசனம். மார்க் 16 17 18. Mark 16 verse 17 and 18. நான் வாசிக்கட்டுமா இல்ல நீங்க வாசிக்கிறீங்களா? Anyone wants to read? விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே இல்ல பொறுமையா போயிடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல, பார்க்கலாம்ப்பா. யாரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? யாரால? எனக்கு நான் இத்தனை நாள் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி போட்டிருக்குதா பைபிள்ல? So Mark 16 verse 17, it says, these signs shall follow them that believe. So till now I've been thinking these signs will follow the called people, the separately anointed people, some special people. That's what I've been thinking till now. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சது தப்பு இருக்குதா? Was there an error in how I was thinking? இல்ல நான் இப்ப வசனத்தைப்படி தப்புன்னு சொல்லிடுவீங்க. நான் அந்த டைம்ல நினைச்சது தப்பா இல்லையா? சரிதானே? Was it wrong that I was thinking that way? நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்போம் ஒரு டைம்ல. All of us have been thinking that way at one point of time. ஆனா பைபிள் படிக்கிறப்போ நான் படிக்கிறேன், விசுவாசம் உள்ளவாய் ஞானஸ்நானம் பெற்ற ரட்சிக்கப்படுவான், விசுவாசி எதனா ஆக்கினோக்கு தீர்ப்படான், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்படி படிக்கிறப்போ எனக்கு ஒட்டவே இல்லை அது. But many times when I read it, that did not stick with me. That word did not stick. It didn't strike me that it's talking about a believer. ஏன்னா இங்க விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன்னு சொல்லிருக்குது, ஆனா நான் ஒரு விசுவாசி கூட அற்புத அடையாளங்கள் பண்ணி நான் பார்க்கலையே. Here it says these signs will follow the believers, but I have never seen believers going and doing these things. It was never before my eyes. It was always on the stage. Okay. எப்பவுமே மேடை மேலதான் நடந்துச்சே தவிர என் கண்ணு முன்னாடி இல்ல ரியலா நான் பார்க்கவே இல்லை. I never saw it happening in the streets just around me. I did not see it happening. ஆசைப்பட்டேன் எனக்கும் நடக்கணும்னு, நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அந்த ஸ்டேஜ் தேவைப்பட்டுச்சு. I also wanted to do these things, but I needed a stage. ஏன்னா எனக்கு அதான் பிக்சர், ஸ்டேஜ் ஏறணும்,
பாட்டு போடணும், அப்படியே ஹalleluya பாடணும். அப்பதான் ரப 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 ரஷிகிதி பிஹீல் அப்படி சொல்ல முடியும். நான் நினைச்சேன், ஏன் தப்புதான், யார் நீங்க நினைச்சுக்க முடியும், நான் அப்படி ஒரு ஒரு பேட் மைண்ட் செட்ல இருந்தேன், ஒரு பாவியா இருந்தேன் நான். I had an image in my mind that I have to get onto a stage, then the worship has to start, and then tongues has to start. Only after that, healings will happen. Be healed from there only, I can say. That's what I thought, and I don't say it's somebody else's fault. It was my fault. That's what I was thinking. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அதை டிவில தான் பாக்குறேன், அதனாலதான் என் ஃபால்ட்னு சொன்னேன். நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா என் ஃபால்ட் நான் பார்த்தேன், என் தப்பு ரெண்டா. So I had been watching TV, and that's what I saw. So it's not your fault, it's my fault. I was the one who was watching those things. நான் இப்ப என்ன பத்தி பேசுறேன், உங்க யாரை பத்தியும் பேசல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. Yeah, I am talking only about myself. I'm not talking about any of you all. Yes. இதுல வரும் கதாபாத்திரங்களோட உங்களோட வாழ்க்கை ஒப்பிட்டா அது தற்செயலானது. It's coincidental. If you're going to compare the characters of whatever is narrated to yourself, it's coincidental. It was not intentional. தயவு செய்து உங்களை என்னோட சம்மந்தப்படுத்தி என்ன குத்தி பேசுறோம்னு நினைச்சதுக்கு அது தற்செயலானது, சரியா? Yeah, I'm talking about myself. If you're thinking about it's about you, then it's up to you. Yeah. சரி, அப்ப இந்த வசனத்தை படிக்கிறப்ப எனக்கு ஒன்னும் ஒர்க் அவுட் என்ன சொல்றது, வெளிப்பாடெல்லாம் வரும் தெரியுமா வசனத்தை. இது படிக்கிறப்ப எப்படி போவேன்னா, நான் நிறைய இந்த மாதிரி வசனங்கள்லாம் இப்படி படிச்சுக்கிறேன். நீங்க பைபிளை படிச்சு, நீங்க என்ன பத்தி சொல்றேன், யாரை பத்தி சொல்ல படிக்கிறேன், எப்படி படிச்சேன் அப்படின்னா, நான் படிக்கிறேன் இல்லைங்க, நான் எப்படி படிப்பேன்னா, பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமா போய் அவர்களை நோக்கி என்னன்னா, சரி சீஷர்களை சொல்லிட்டாரு, விசுவாசம் உள்ளவங்க ஞானசப்பட்ட அது அந்த குறிப்பிட்ட காலம். அப்புறம் வந்து விசுவாசம் நடக்கணும், என்ன தளபதி சர்ப்பங்கள் இருப்பாங்க பேசுறது ஆமென் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா எனக்கு அது சம்பந்தமே இல்லாத வசனம். Yeah. So I would read the Bible, and I would say, oh, he spoke this to the disciples, and then I would read, and I would just finish it because I didn't feel any connect with that. I didn't think it applied to me. Amen. சரியா? சோ அப்போ ஒரு காலகட்டம் வந்துச்சு, என்னன்னா I was stagnant in my ministry. நான் வந்து ஒரு டைம்ல வந்து என்னோட ஊழியம், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ரட்சிக்கப்பட்ட காலத்துல பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பண்ணேன். ஆமா, அது பண்ற ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு டைம்ல வந்து ரொம்ப லாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு என் லைஃப்ல. I was starting to experience a lag in my life after I started ministry. எல்லாம் பேசலாம், எல்லாம் நடக்குது, பயங்கரமான அனாயிண்டிங் செஷன்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா இது இல்லையே லைஃப்ல. So lot of good things were happening, anointing session was there, lot of things were there, but these things were not in my life. அப்புறம் இந்த வசனத்தை பத்தி பேச 2-3 பேர் வந்து பேசினாங்க, அவங்களும் செஞ்சு பார்க்கல, அவங்களும் பேசதான் செஞ்சாங்க எங்களை மாதிரி. இப்ப எப்படி அவங்கள மாதிரி. Okay. So there was few people who were speaking on these scriptures, on these things from the word, but they also were just speaking. They were not showing it in their life. பட் ஆனா நான் முடிவு பண்ணேன், நான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் முடிவு பண்ணேன் என்ன பண்ணலாம். So I made a decision, what should I do, what should be done. இது சொல்லுது நம்ம செஞ்சு பாத்துறலாமா அப்படின்னு ஒரு தோணது வந்துச்சு எனக்கு. So I had a thought, okay, this word says believers in these signs shall follow the believers. So I thought, should I just go and do and try? ஏன்னா நான் ஒரு பிலீவர் தானே, because I am a believer, right? அப்ப எனக்கு இது சொல்லப்படுது தானே, ஒரு தைரியம் வந்துச்சு. So I just got some confidence that this word is talking about me, so should I just try it? தைரியம்னா எதுக்குன்னா, தப்பா போனா கூட பண்ணி பாத்துறலாம் அப்படிங்கிற தைரியம். So I got a confidence, or I got a courage, even if it goes wrong, at least let me put it to practice and see. அத நான் ஸ்டேஜ்ல பண்ண முடியாது. I cannot go wrong on the stage. ஓகே, நான் ஸ்டேஜ்ல வந்து அத தப்பு பண்ண முடியாது, கரெக்ட்டா? ஆனா யாருக்குமே தெரியாத இடத்துல போய் நான் ட்ரை பண்ணி தப்பானனா எனக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது, கரெக்ட்டா? ஓகே. Yeah. So I might not make, mistakes may not be allowed on the stage, but if it's somewhere around where nobody is watching, even if there's a mistake, it doesn't matter. Why not just try it? ஓகே, சோ அதுல 17வது வசனம் வாசிக்கிறேன். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஓகே, நவமான பாஷைகளை பேசுவார்கள், ரைட்? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவும் யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுஸ்தமாகும். இந்த வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிறது தான் நம்மளுக்கு தைரியம் தேவைப்பட்டுச்சு. நான் அதை தான் இப்போ என் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம இதை பண்ணலாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அந்த வசனத்தை. Yeah. So the scripture says, these signs shall follow them that believe. They shall cast out demons. They shall speak with new tongues. Even if they will drink anything deadly, it will not harm them. And they shall lay hands on the sick,
and they shall recover. So the last line is what I really wanted to see. So I thought, let me lay hands and see what happens. மத்தேயு 10:1. Matthew 10 verse 1. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய ஓகே 1 செகண்ட் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மேத்யூ ஓகே. ஸோ மத்தேயு 10 எடுக்கிறேன், 1வது வசனம் வாசிக்கிறேன். when he had other ஓகே. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவைகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 7வது 8வது வசனம் பாருங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று பிரசங்கிங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க சொல்ற. சோ இப்ப இந்த வசனம்லாம் கேதர் பண்ணிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனம் இதெல்லாம் யாருக்கு பேசுறது? உங்களுக்கு, நமக்கு தான் பேசுறாங்க. ஸோ நான் எடுத்துட்டு பாக்குறேன், இது அப்ளை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணதுக்கு ரெடி ஆகி போறேன். Yeah. So Matthew 10 verse 1. I would like to read it for you. And when he gave them power. When he had called unto him his 12 disciples, he gave them the power against unclean spirits to cast them out and to heal all manner of sickness and all manner of disease. Okay, verse 8. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out demons. Freely you have received, freely you give. Amen. So I heard this word, so I thought, let me just put it into practice. So I will start with my basic experience with what the word of God says and what I experienced. இதனால வரைக்கும் நான் அதை வாழ்க்கையில செஞ்சது கிடையாது. So I'm going to okay. நான் இப்போ வந்து என்னோட இனிஷியலா முதல்ல நான் எப்படி இதை அனுபவிச்சேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். Till that day I had never experienced this word. ஏன்னா அதை நான் செஞ்சது கிடையாது, நான் ட்ரை பண்ணது கிடையாது, அவ்வளவுதான். The reason I did not experience is because I never put that to work. I never practiced it. Amen. ஒரு விஷயத்தை நீங்க செய்யலனா அது மேல உங்களுக்கு நம்பிக்கையே வராது. If you are never going to put something into work, if you're never going to practice, you are never going to experience it. Curry Blake used to say this. Curry Blake ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் சொல்றதா, you will know it when you do it. When you நீ செய்யறப்போ அதை தெரிஞ்சுக்கொள்ள. அதை தெரிஞ்சுக்கொள்ளுன்னா ஓகே, எனக்கு வியாதி சுகப்படுறது பைபிளுக்கு தெரியும், ஆனா நான் அதை செய்யறப்பதான் ஆமா எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஓகே, புரியுதா? அது எனக்கு இல்ல, அதாவது தெரிந்து கொள்ளுதல் என்கிட்ட இல்லாம இருந்துச்சு. நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, சபைகளுக்கு என்னன்னா தெரிந்து கொள்ளுதல் இல்ல. எனக்கு தெரியும், எது தெரியும்? வேர்ல்ட் நாலேஜ் தெரியும், பைபிள் இருக்குது, எல்லாருக்கும் எனக்கு தெரியும், ஆனா நான் செயல்முறைப்படுத்தி ஆமாங்க எனக்கு தெரிஞ்சிச்சுங்க அப்படிங்கிறது இல்லாம இருக்குது. In the body of Christ, most of the places, they know the word, they know the Bible, they know the scriptures as head knowledge, but they don't know it in a practical way, in a way that they have lived those things in their life. Amen. So I go out and try to find a sick person. நான் வெளியே போறேன், போய் யாராவது வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன் நான். So I went in search of a hospital, in search of a sick person, so that let me just put this to work and see. ஏன் கூட நான் யாரையும் கூட்டு போல. So I didn't take anybody with me. அசிங்கமா இருக்கக்கூடாது இல்ல? Because it should not become a blunder and I should not look messy. ஆனா எனக்கு ஒரே நம்பிக்கை, இவர் சொல்லிட்டாரு. The only hope I had was that Jesus has said it. அவர் ரெட் கலர் லெட்டர்ல சொல்லிட்டாரு நான் பண்ண முடியும்ட்டு. Yeah, he said he had faith that I could do it. அவரு அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. He said he has given me his authority. அவரோட ஆவியை எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாரு. He said he has given me his spirit. அவரை போலவே அற்புதம் செய்வேன், அவரை காட்டிலும் பெரிய அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. He said I will do greater things than him. அவர் எல்லாம் சொல்லிட்டாரு. He has said everything. இப்போ நான் போறேன். But now I am going. அந்த வார்த்தையில பிராக்டிகலா அப்ளை பண்ண போறேன். So I am going to apply that word. நடக்கிறதுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே பொறுப்புன்னு போறேன். I'm telling him whatever happens there, I am not responsible, you are responsible about it. ஏன் பலத்துல போல, நான் இத நம்பி ஆண்டவரே லூசுத்தனமா போறேன் ஆண்டவரே சொல்றேன் நானு. Yeah, so I went like a madman. Yeah, just trusting him. I am not responsible for what is happening. You said it, so you are responsible for what is supposed to happen. So the hospital சுத்தி 2 மணி நேரம் நடக்கறேன். So I was loitering around the hospital for almost 2 hours. சுத்தி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. There are so many patients. பயம் போறதுக்கு. But I was so scared.
சுத்தி சுத்தி நடக்கிறேன் நானு. ஐயோ ரபா ரிகபா சகபா அதே பாஷை தான். I was on tongues the whole time, 2 hours, just around the hospital, full of fear. கை கால்லாம் நடுங்குது. My hands were trembling. அப்புறம் சரி இதுக்கு ரொம்ப கிளம்பி வந்துட்டோம், ஏதாவது செஞ்சிடலாமே, யார்கிட்டயாவது பேசலாமே சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி பேசுறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Wonderful. So now that I've come anyways, let me at least talk to one person. So I got out of the security and I just started talking with him. அந்த செக்யூரிட்டிக்கு முன்னாடி ஒரு 10 பேர்ட்ட பக்கத்துல போய் பேசலாம்னு போய் அப்படியே போயிட்டேன் நான். So I would, certain people I would see and I would really want to talk. I would go near and I'll take a turn and just move away. So finally செக்யூரிட்டி அங்கேயே தான் இருந்தாரு. நான் இப்ப அவர் நடந்து வரல, சோ வேற வழியில நான் அவர் பக்கத்துல போய் நின்னுட்டேன் நானு. So security was in one place, so there was no choice. So I went to him and I started talking. So my first experience. என்னோட முதல் அனுபவம். ஐயா உங்களுக்கு என்ன ஏதோ நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டு உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படி கேக்குறேன் நான். So brother, how are you doing? Is there any problem with your health? I asked him. ஆமா சார், அது கொஞ்சம் முட்டி வலி ரொம்ப வருஷமா இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. So he said I have a knee pain from long time and I have an arthritis problem for so many years. அப்படியே உள்ள இருந்து தைரியத்தை உண்டு பண்ணிட்டு உங்களுக்கு நான் பிரேயர் பண்ணட்டுமான்னு கேக்குறேன் நான். So I tried to bring up all the courage and all the strength that I decided. No, I somehow asked him, can I pray for you? அவரு பண்ணுங்க ரொம்ப வெறுதன்மையா சொல்லிட்டாரு. So he was very gracious that he said, yeah, go ahead. So கையை வச்சு பிரேயர் பண்றேன். So I laid hands and I started praying. சொல்றேன் பைபிள்ல சொல்ற மாதிரி என் நாமத்தால துரத்துனாரா துரத்துவோம் அந்த வலி, ஆண்டு இயேசு நாமத்தை முட்டி வலி வெளியே போ அப்படிங்கறேன். So the Bible says you shall cast out devils, you shall heal the sick. So I said, okay, let me cast it out. So in the name of Jesus you go. I spoke to it. ஒரு 3 தடவை சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன். So some 3 times I spoke. ஏன்னா நம்ம அந்த 3 தடவை சொல்றதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பழகி இருக்கு. முதல்ல 3 தடவை சொல்லிட்டேன் நான். சொன்னதுக்கு அப்புறமா எடுத்துட்டு பாக்குறான், இப்போ அந்த முட்டி வலி ஏதோ இருக்குதா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அப்படியே உள்ள பதட்டத்தோட கேக்குறேன் நானு. So I had a lot of fear, so I asked this man, just check if you still have the pain. செக் பண்ணிட்டு பாக்குறாரு, இல்லப்பா போயிருச்சுப்பா அப்படிங்கறாரு. So he checks his leg and he had a shock that it's not there anymore. அவர் எப்படி சொன்னா, இல்ல முட்டு வலி சரியா போயிடுச்சு அப்படிதான் சொன்னாரு. Okay, so he normally said it that the knee pain is gone. நானு oh yes oh thank you Jesus அப்படினா. So he was saying it normally, but I was so excited that I started jumping there. Thank you Jesus. அதாவது இது அப்படியே இந்த ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு ஆப்போசிட். ஸ்டேஜ்ல நடக்கும், நம்ம பிரேயர் பண்ணுவோம், சுகம் பெற்றவங்க குதிப்பாங்க. இங்க சுகம் கொடுத்த ஜெபம் பண்ண ஆள் குதிச்சிட்டு இருக்கறேன் நான். இதான் நடக்கும். Normally in the stage what happens, it's the person who receives the healing, they will be jumping. But here it was the opposite. That person was normal, but I was jumping and so excited. எதெல்லாம் நான் பார்த்தனோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சாங்க எனக்கு. Whatever I saw was very opposite. I mean, I saw things that were opposite to whatever I had seen so many years. ரொம்ப சந்தோஷத்துல சரி ஒன்னு பார்த்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அங்க பேஷண்ட் சைடு போய்ட்டான், உள்ள போய்ட்டான். So somehow I saw one miracle, so let me just get into the I went towards the patients. Okay, exact number இல்ல, ஆனா கண்டிப்பா 50 க்கு மேல இருப்பாங்க. I don't remember the exact count, but at least 50 people would have been there. ஆமா, எங்க ஜிப்பர் சைடு தான். சோ அதல ஒரு 50 பேஷண்ட்க்கு மேல நான் பிரேயர் பண்ணிருப்பேன். I would have prayed for around 50 people. 50 பேருமே சுகமாயிட்டாங்க. Amen. 50 people got healed. All the 50 got healed. Thank you Jesus. இது எப்படின்னா இது அததான் இது ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. இப்படிதான் நான் சொன்ன பாத்தீங்களா, 50 பேர் சுகமாயிட்டாங்கன்னு சொல்ற பாத்தீங்களா, உங்களுக்கு கை தட்டணும்னு தோணல. ஏன் தெரியுமா, நான் அப்படி ப்ரீச் பண்ணல, அப்படி சொல்லல. ஓகேவா, இதே இது okay. Yeah, so now you did not feel like clapping or jumping because I said it in a very normal way. I didn't make a big what to say, okay, big show. Okay. சீஷத்துவத்துல நடக்கிறது ரொம்ப சிம்பிளா இப்படிதாங்க இருக்கும். Yeah, but if you are discipled, this is how it will be. It will become simple for you. This will become a normal for you. It will not be something big. Yes, of course it's very big. நான் அத நடக்கிறத பத்தி என்ன சொல்றேன், ஓ அப்படியா ஆஹா ஓ அப்படிலாம் இல்ல, சிம்பிளா தான் இருக்கும் இந்த மாதிரி. Yeah, so it won't be surprising you all the time. Of course what happens is big, it is the grace of God, but it will get normal to you
as you get disciple, these things will become your normal. Amen. 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 Hallelujah. கொஞ்சம் சந்தோஷமா இருங்க பையா. அதுக்குன்னு இப்படி ரொம்ப Yeah. நார்மல் ஆயிடாதீங்க. ரொம்ப நார்மல் ஆயிடாதீங்க. ஓரளவுக்கு அது ஓகே. நான் கேட்கிற பிரதங்கிறதுக்காக கொஞ்சமாவது ஆமென் அல்லேலூயா சொல்றீங்கன்னா நானும் சந்தோஷமா பேசுவேன் நானு. அவ்வளவுதான். ஓகே. Amen. Amen. ஓகே. பிரைஸ் காட். சோ இட் வாஸ் இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு செயலா இருந்துச்சு. எப்பனா அது தொடங்குச்சு பாத்தீங்களா? நான் அந்த செக்யூரிட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது எனக்கு வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு. After I met that security and started praying for him, it became a normal thing in my life. நான் சொன்னேன் 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி எல்லாம் நடந்து பாத்தீங்களா? அப்போ ஒண்ணும் நடக்கல. ஆனா அந்த இது ஒண்ணு கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா இது வார்த்தை நடக்குது, இது உண்மைதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது படிச்சப்போ உண்மை தெரியும். ஆனா இப்ப நான் உண்மையிலே ஆமாப்பா இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இது சாதாரணமா ஆயிடுச்சு. So I was talking in tongues for 2 hours. I was that's it, right? Yeah. I read the word of God. I knew it is true, but when I put it into practice and I saw it for myself, that's when I was convinced that this is true, this works. அதுக்கப்புறம் நான் அந்த 50 பேருக்கு ஜெபம் பண்ணப்ப அந்நிய பாஷை பேசல, எதுவுமே பேசல. டைரக்டா போய் கமாண்ட் பண்ண. ஒருத்தருக்கு 2 நிமிஷம் கூட இல்ல, 1 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் அதாவது அதிகமான மிரக்கல் அன்னைக்கு பார்த்ததுக்கான காரணம் இந்த வார்த்தை மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. வியாதியஸ்தரை கைவிடப்பார்கள் அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள். அவ்வளவுதான். Yeah. So that day I didn't even spend long time with those people. I just spent hardly a minute with each person, and I didn't even speak in tongues, nothing. I commanded and it was gone. And the reason the miracles were so much on that day was because I had only one word in my mind. Believers will lay hands on the sick and the sick shall recover. Amen. 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 Hallelujah. இவ்வளவுதான் சிஷ்யத்துவம். இதுதான் அந்த பேசிக். அந்த மத்தேயு 16 அதிகாரம் 17 18 வசனத்துல சொல்ற ஒரே விஷயம் தான், நீ செஞ்சனா அதெல்லாம் நீ பார்க்க முடியும். அவ்வளவுதான். Yeah, so that's the whole crux of whatever Mark 16:16 is saying. When you go and do it, that's when you will see it. ஏன்னா இதெல்லாம் விசுவாசிகளுடைய அடையாளங்கள். Because these are the signs of a believer. ஊழியக்காரர்கள் அடையாளம். விசுவாசினா பைபிள் கையில தூக்கி சர்ச்சுக்கு போறவன் அப்படின்னு அந்த அடையாளம் கிடையாது. நீ விசுவாசின்னு சொல்லணும்னா நீ இந்த சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ்லாம் நீ பண்ணாதான் அதுதான் உன்னோட அடையாளமா இருக்கும். Yeah, so it's not talking about just ministers of God, and just becoming a Christian, going to church is not the sign of a believer. These signs should be following you. That's when Bible calls you a believer. And the world will see இவங்க ஒரு கிறிஸ்தவங்க அப்படி சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. The world will identify you are a believer from these signs that follow you. நீங்க மலை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கிறப்போ, கலங்கரை விளக்கா இருக்கப்போ, அப்பதான் வந்து ஜனங்கள் பார்த்து இது தேவன் கட்டினது, இது தேவனுடைய பிள்ளைங்க, இது தேவனோட வார்த்தையினால உண்டாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்க முடியும். Yeah, only when you are the light in the hill. Yeah, that's when people can see you and say they are God's people. கரெக்டா? ஆனா நம்மளுடைய குட் வேஸ், நம்ம நல்ல நடத்தைகள் அப்படி சொல்லி நம்ம நடக்கிறப்போ அந்த சயின்ஸை விட நீங்க இந்த விசுவாசிகள செய்யப்படும் அடையாளங்கள், இந்த அடையாளங்களை நீங்க செய்யறப்போ, அடையாளங்கள் உங்க மூலமா வெளிப்படுறப்போ புறஜாதியார்கள் உங்களை பார்த்து ஓடி வருவாங்க. Yeah, not just good works and good life, but when you will live a life where signs and wonders are following you, the Gentiles will look at that light and come into the kingdom. Amen. Amen. Hallelujah. So இதுதான் நம்ம பேசிக். இது வந்து இன்னும் ஸ்டார்டிங்லாம் கிடையாது. This is just நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இதுதான் அப்படி சொல்லி அந்த ஒரு முன்குறிப்போட ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். So we have not yet started. This is just a basic foundational thing that we are sharing with you. So என்ன ஆனாலும் சரி, உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, கர்த்தரோட வார்த்தை தான் உண்மையானது. அதை தவிர உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அதுக்கு ஆண்டோட வார்த்தைக்கு அகைன்ஸ்டா நடந்தது, ஆண்டோட வார்த்தைக்கு மாறி வேற மாதிரி நடந்தாலும், அது எல்லாமே போய் கர்த்தரோட வார்த்தை தான் மெய்யானது. Yeah, regardless of whatever has happened in your life, whatever was your experience, this word remains the truth forever. Amen. Amen. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட, the first செஷன்ல இந்த பாயிண்ட் உங்க உள்ளத்துல ஏத்திக்கோங்க. Yeah, this is something that you need to take from this session. Get it solid, grounded in your heart, that regardless of what your experience is, the truth of the word of God remains. Regardless, அதாவது அந்த ஊழியக்காரங்கலாம் அப்படி இருந்தாங்க, அவங்க லைஃப்லாம் அப்படி இருந்துச்சு, ஆனா அதுக்குன்னு அப்படி இருக்கணும், அது கரெக்டா தான் வாழ்க்கை தானே, அப்படி இருக்கலாமே, நீங்க இப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது நீங்க நினைக்காதீங்க. இப்படிதான் இருக்கணும்,
இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டவங்க. Yeah, maybe there were other ministers of God who had experiences contrary to what we are studying right now. But if the word of God says this, be ready to receive this to be the truth and not somebody else's experience. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரை குறிச்சும் நம்ம வந்து அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே தராசு அளந்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவனோட வார்த்தை மட்டும்தான். Yeah, amen. We don't have to be comparing us with somebody else. The only person we can, the only place we can compare ourselves with is the word of God and see where we stand there. வார்த்தையில தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, விசுவாசிகளால் செய்யப்படும் அடையாளங்கள் யாவன. Yeah, the word of God is very clear that these signs shall follow them that believe. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். You shall receive power. Yeah. Acts 1 says, you shall receive power when the Holy Spirit comes upon you. அவ்வளவுதான். அதை தவிர வேற எதையும் நீங்க யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்லிருக்குதா, என் வாழ்க்கையில சொல்லிக்குது, ஆமாங்க சொல்லிக்குது, நான் நடத்த போறேன், அப்படிதான் நான் நடப்பேன், இயேசுவினோட வார்த்தையை நடப்பேன், அவருடைய பிள்ளையா இருக்கப்படினால அவரோட வார்த்தைகளை கடைபிடிப்பேன். சிம்பிள். Yeah, so I have regardless of what I have seen or known before, the word of God says this, that's what is spoken over me, so I will live that word and it will follow me. Okay. லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம். Luke 10. சோ இந்த வசனங்கள்லாம் வந்து நம்மள வந்து உயிர்ப்பிக்கிற வசனங்களா இருக்குது. ஏன்னா இது வந்து டைரக்டா ஆண்டவர் நமக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். Luke 10 verse 19. Yeah, these scriptures really breathe life into us. Yeah. இதோ சர்ப்பங்களை தேன்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Behold, I give you power to tread on serpents and scorpions and over all the powers of the enemy, and nothing by shall no means hurt you. Hallelujah. Amen. உங்களுக்கு எதை கொடுத்துக்காரு? அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அதிகாரம் கொடுத்துக்காரு. எதன் மேல அதிகாரம் கொடுத்துக்காரு? பிசாசுடைய வல்லமை மேல அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அவன் பிசாசுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படி அது பார்த்தோம்னா கிரேக்க மொழியில பிசாசுக்கு என்ன இருக்குதுன்னா டுனாமிஸ் இருக்கு சொல்லி போட்டிருக்குது. ஓகே, ஓவர் த பவர் ஆஃப் த சர்பன்ட், அதாவது பிசாசுனுடைய வல்லமைகள், அது வல்லமைங்கிற வார்த்தைக்கு டுனாமிஸ்ங்கிற அர்த்தம். பட் ஆனா அவனுக்குற பவருக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரம், அவனோட பவர் மேலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. We have been given authority over the powers of the enemy. The word power in Greek there is dunamis for the enemy, but even the dunamis of the enemy, we have been given authority even over that. Hallelujah. அவனுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா அவன் மேலே அதிகாரம் நமக்கு இருக்குது. ஆமென். Yeah, even if he has power, then we have been given authority over all his powers. authority இருக்குது என்ன அர்த்தம்? எவ்வளவு பவர் இருந்தாலும் நான் சொல்றத நீ கேட்கணும். What is the meaning of the word that we have authority? Means whatever I say is what he has to obey. Amen. Hallelujah. Amen. காணுமே. Amen. சாத்தானுக்கு வந்து பவர் இருக்குங்கறீங்க, ஆனா உங்களுக்கு அவன் மேல அதிகாரம் இருக்குன்னு சொல்றப்போ அவனை கண்ட்ரோல் பண்றது நீங்க தான். So yeah, Amen. பலத்த ஆமெனுக்கு. Amen. Praise God. If the word says that you have authority that over all the powers of enemy, that means he has to obey whatever you say. Hallelujah. Amen. நீங்க தான் அதிகாரம் வச்சிருக்கீங்க. You are the one with authority. தேவன் அத உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. God has given authority to you. அவன் செயல்படாம போறதும் உங்க கையில தான் இருக்குது. Yeah, so whether he has to work in a place or not work in a place, it depends on you. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். Whatever you will speak, that's what will happen in your life. So நம்ம authority பத்திலாம் பேசுவோம், நம்ம பேச போறோம். We will deal with it. Yeah, in the coming sessions we'll be talking more on authority. அப்புறம் நிறைய இப்ப சுகமாகுறதுல என்னென்ன பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ்ல இருக்கும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So we will also see what are the practical difficulties we will have when we go out for healing the sick. Actually practical difficulties கிடையாது, அத தான் பார்க்க போறோம். Actually we are going to find out that there are no practical difficulties. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தான் டிஃபிகல்ட்டி நினைச்சிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் தூக்கி ஒண்ணா தூக்கி எறிய போறோம் நம்ம. There are certain things that we think these are the difficulties or hindrances, right? Hindrances to healing. So we are going to see that these are not hindrances for healing. So who is the healer? யார் சுகப்படுத்துறவர்?
Who is the healer? ஓகே. அது சுகப்படுத்துறது யாரு? தேவன் படுத்துறாரு. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்காரு? அவர்கிட்ட வச்சுக்கிறாரா? எங்க கொடுத்துட்டு போனாரு? நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. அவர் நாமத்தை கொடுத்து பயன்படுத்த சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு தானே. சுகப்படுத்துறது அவரு, கட்டளை கொடுத்ததும் அவரு, அதிகாரத்தை கொடுத்ததும் அவரு. போய் கைய வைக்க போறதா யாரு? நம்ம வேலை. நம்ம அவ்வளவுதானே நம்ம வேலை. இதுல நமக்கு மகிமை இருக்குதா? Amen. Yeah. So yeah, amen. God is the healer. God is the one who heals. But he is the one who gave the authority. But to whom he gave the authority to us. So all that we are going to do is just lay hands. So who gets the glory? God gets the glory. God gets the glory. அவ்வளவுதானே மேட்டர். இங்க நான் ஒரு முக்கியமான ஒரு பாட்டே கிடையாது தானே. இங்க எனக்கு எந்த ஒரு கணமோ ஒரு இதுவும் கிடையாது. கரெக்டா? நமக்கு ஒரு முக்கியமான ஆளே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. Yeah, in this whole role, that whole play, I don't have this most significant role. Significant role is God's. I just have to just lay hands and facilitate. ஏன்னா வியாதியா இருக்கிறவன தேவன் நேசிக்கிறார். Yeah, that's because God loves the sick person. ஓகே. அவனை சுகப்படுத்துறதுக்கு அவர் விருப்பமா இருக்கிற அவருக்காண்டி மரித்திருக்கிறாரு, உயிர் தெழுந்திருக்கிறாரு. Yeah, so God wants to heal him, and it is His will that he should be healthy. So He died for him and He rose again for him. அத இப்ப சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம போறோம். Yeah, so I am just a mouthpiece of just sharing whatever His will is. அத போய் கொடுக்க வேண்டியதான் நம்ம வேலை. Just to give it to that person is all. That's all my role is. மணி ஆர்டர் கொடுக்கிற போஸ்ட்மேன் பெரிய ஆள் கிடையாது. மணி ஆர்டர் அனுப்பிச்சவர் தான் பெரிய ஆளு. Yeah. வந்த மணி இவனுக்கு தேவைப்படுது. அவ்வளவுதான். ஆமென். Amen. That man needs money, and the postman who delivers the money is not the most significant person. The one who sent the money, he is the most significant. போஸ்ட்மேனுக்கு டிப்ஸ் கொடுக்க தேவையில்ல. There is no need for tips to the postman. கரெக்டா? கரெக்ட் தானே? Is that right? கரெக்ட் தானே? போஸ்ட்மேன் டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க தானே? Will you give tips to the postman? அங்க டிப்ஸ் கொடுக்கலனா தான் இங்கேயும் டிப்ஸ் கேட்க மாட்டீங்க நீங்க. அதான் சொல்ல வரேன். நீங்க போஸ்ட்மேனுக்கு டிப்ஸ் கொடுக்கலனா தான் இங்க நீங்க போஸ்ட்மேனா போறப்ப டிப்ஸ் கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். Okay, so if you have not given tips to postman, then you will learn that when you will go as a postman here, you will not ask for tips. Amen. Amen. Okay, so இதுதான் நம்ம வேலை. இவ்வளவுதாங்க. அவரோட வார்த்தை கேட்டோம், ஓகேங்க, போய் செய்ய போறோம், அவ்வளவுதான் செய்யறோம், அவ்வளவுதான். That's it. Yeah, that's all the role we have here. We hear the word and we just go and do whatever it says. ரொம்ப போட்டு நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், மனசுல அது இருக்கணும், எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி சொல்லி கொடுத்தா சிம்பிளா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சிம்பிள், இதோ சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? முடியும், அப்ப நான் போய் செய்யறேன், அவ்வளவுதான், டன். Yeah, don't overthink like they taught me this, they taught me that. Just take this word and just go and do it. ஓகே, அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு பலமுள்ளவளா இருந்தா இதெல்லாம் செய்ய முடியும்? Okay. அடுத்த பாயிண்ட். Okay, how much spiritual strength should I have to go and do these things? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? What do you think? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். You should live a very holy life, right? அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும். You should get up early in the morning and ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கணும், ஊழியமே பண்ண கூடாதுன்னு சொல்ல வேண்டும். ஊழியமே பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க, அத அப்படி சொல்லணும்ங்கற நான். Okay. So 3 hours if you don't get up and pray, then you can't do ministry. உண்மையா சொல்றேன், இதுக்கு எல்லாம் அகைன்ஸ்ட் கிடையாதுங்க. ஆனா அந்த ஹீலிங்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. அவ்வளவுதான் சொல்ல வரேன். Yeah, I'll tell you the truth. I'm not against all these things, but healing and those things have nothing to do in common. Healing is not related to your prayer. Yeah. So தெய்வீக சுகத்துக்கும் உங்க பிரேயருக்கும் சம்பந்தம் இல்ல. வியாதியை சுகப்படுத்துறதுக்கும் உங்க உபவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பார்க்க போறோம். Yeah, healing and your fasting has nothing to do with one. வசனத்தை வச்சு பார்க்க போறோம். We are going to see from the scriptures. நாங்க சொல்லலாம், இதெல்லாம் திருப்பி சொல்றேன், நான் சொல்றது இதா தப்புனா வசனத்தை எடுத்து நீங்க தாராளமா காட்டலாம், இது தப்புப்பான்னு சொல்லலாம். ஓகேவா? நாங்க வசனத்தை வச்சு தான் ஆன்சர் பண்றோம். ஓகே, சோ என்ன சொல்றேன்னா, எது சொல்லிட்டா ஃபாஸ்டிங் சொல்லிட்டோமா? ஓகே, மூணாவது, பிசாசு துரத்துறதுக்கு ஃபாஸ்டிங் தேவை கிடையாது. You don't need fasting to cast out demons. தயவு செய்து நல்லா காது கொடுத்து கேளுங்க, டக்குன்னு கட் பண்ணி மாத்தி போட்றாதீங்க. பிசாசை துரத்துறதுக்கு ஃபாஸ்டிங் தேவையில்ல, ஃபாஸ்டிங்கே தேவையில்லைன்னு சொல்லல. I'm not saying fasting is not needed. I'm saying for casting out demons, fasting is not needed. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து we are talking
only in relationship with healing and casting out the devil. Yeah. Right now we are talking only in relationship with healing and casting out demons. We are not talking on a whole way. இப்ப நம்ம உபவாசம் ஜெபம் அதெல்லாம் அந்நிய பாஷையில பேசு இதெல்லாம் பத்தி நம்ம பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Yeah, we are not talking about speaking in tongues, prayer, fasting, etc., etc. Now we are focusing on this topic of healing and casting out demons. இந்த பிராக்டிகல் அப்ளிகேஷனை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். We are only seeing the practical application of healing and casting out demons. So பரிசுத்தமா வாழ்ந்துட்டா ஹீலிங் பண்ண முடியும், பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டா ஹீலிங் பண்ண முடியாதுங்கிறதுக்கு we will give you அந்த அது ஒரு பொய்யான விஷயங்கிறதுக்கு நாங்க காட்டுவோம். If you don't have holiness, you can't go out and heal the sick. It's a lie, and we will show it to you from the scriptures how and why it's a lie. ஏன்னா முதல்ல பார்த்துட்டோம், இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அவர் கொடுத்துட்டாரு, தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. எதனால கொடுத்தாரு? நீங்க பரிசுத்தமா இருந்ததுக்காண்டி கொடுத்தாரா? எதனால கொடுத்தா? எக்ஸாக்ட்லி விசுவாசத்தினால நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஆமென். Amen. So we already saw that authority has been given from him, and why was authority given to you? Was it because you all lived a holy life? No, it is just because of faith. அவர் கொடுத்த அத்தாரிட்டிய அவரே திரும்ப எடுக்க முடியாது. Yes, amen. When he has given the authority, he himself cannot take it back. அவர் மனம் மாறுறதுக்கு மனுஷரா? Yeah, is he a man that he should lie or change? Hallelujah. Amen. உங்க மேல கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். ஒரு தடவை கொடுத்தா ஒரு தடவை கொடுத்ததுதான். திருப்பி அவரால எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தேவன். Yeah, if God has given you, then he cannot take it back because he is God. ஏன்னா அவர் உங்களுடைய தகுதியை பார்த்து கொடுக்கல, அவர் தன்னை தகுதிப்படுத்தபடினால உங்களுக்கு அதை கொடுத்துக்கிறாரு. Yeah, amen. So he did not give because you were qualified. He gave you because he qualified you. Amen. புரியுதா உங்களுக்கு? உங்களை அவர் தகுதிப்படுத்தபடினால, நீங்க அவரோட பிள்ளைங்கிறபடினால தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்காரு. நீங்க தகுதியானவர்களால உங்களுக்கு பிள்ளைன்னு அதிகாரம் கொடுக்கல. Amen. It is not because you deserve, it's not because you were qualified. God justified you and qualified you in him. That is the reason he gave you the authority. Okay. So இந்த qualified வரப்போ I will in the first session நான் அந்த qualifiedங்கற இடத்துல இருந்து நான் முடிக்க விரும்பறேன் நானு. Yeah, the first session I would like to conclude with the word, with the understanding that of anointing. Qualified. We'll talk about the anointing, qualified. Qualification and anointing, specially chosen. அது வந்து பாப்போம் நம்ம. Okay, பார்க்கலாமா? ஐசாயா 10:27. Isaiah 10:27. இத வேணா நீங்க வந்து டைரக்டா ஓகே அனாயிண்டிங்ங்கற வேர்ட் தெரியல இல்ல. சரி, I will just give you இது வேகமா சொல்லிடுறேன் நான். அனாயிண்டிங் கவனிங்க. அனாயிண்டிங் அதாவது அபிஷேகப்பட்டவரால செய்யப்படும் அடையாளங்கள் அப்படின்னு கொடுக்காம ஏன் எல்லாரும் கொடுத்துருக்காங்க? அனாயிண்டிங் என்னது? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிறத பார்க்க போறோம். ஓகே, சோ அனாயிண்டிங்கிற வேர்டு வந்து அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, ஓகே, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அனாயிண்டிங், வேற ஒன்றும் கிடையாது. Yeah, what is the meaning of the word anointed or anointing? It is consecrated for a separate particular task. That's the meaning of the word anointing. Okay, so ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். Romans chapter 12 verse 1. Verse 1. Okay, வாசிங்க தமிழ்ல. ரோமர் 12:1. இதுதான் அனாயிண்டிங்க்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்க பாத்தீங்களா? அதாவது புத்தியுள்ள ஆராதனை. நீங்க தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க, அவருக்காக நீங்க வந்து நேர்ந்து விடப்பட்டிருக்கீங்க. இதுதான் வந்து என்னது? அனாயிண்டிங். நீங்க பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் இயேசுவுக்காக, இயேசு விசுவாசிக்க அத்தனை பேருமே அனாயின் பண்ணப்பட்டிருக்கோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable sacrifice. அனாயிண்டிங் வந்து வல்லமையை குறித்து பேசப்படல. பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 1 சாமுவேல்ல வந்து யார அபிஷேகம் பண்றாரு? சாமுவேல் போய் யார அபிஷேகம் பண்றாரு? முதல்ல யார? சவுல அபிஷேகம் பண்ணாரு. எதனால அபிஷேகம் பண்ணாரு? ஓகே, anointing, when you see from the Old Testament also, the word anointing is not connected with power, it is connected with consecration. Samuel goes and anoints Saul, and after that David, where they are consecrated to be a king.
புரியுதா? அவரை யார அபிஷேகம் பண்றாரு? ராஜாவை அபிஷேகம் பண்றாரு. They are anointing him. Samuel anoints them to be kings. So சவுல் யாரு? ராஜாவாக அபிஷேகப்பட்டவன். Yeah, Saul was anointed as a king. அதுக்கப்புறம் தான் சவுல் வந்து போறான், தீர்க்கதரிசிகளை பார்க்க மலைக்கு போறான். திருப்பி வர அங்க போறப்ப அங்க இருக்கிற தீர்க்கதரிசனம் சொல்ற தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து என்ன சொல்றான்? தீர்க்கதரிசனம் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்படுறான். So Saul goes and he goes into the committee or group of prophets and he also starts prophesying. Yeah, so he was anointed by as the a spirit. king. Anga he is anointed by the spirit there. He's anointed by the spirit there. ஆனா ராஜாவா எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? சவுல் அபிஷேகம் பண்ணான். Samuel. சவுல் எங்க? சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்றான் ராஜாவாக. சோ அபிஷேகம்ங்கிறது என்னது? ஒரு பொசிஷன், நாட் பவர். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பவர். உன்னை ராஜாவா வைக்கிறது தான் அபிஷேகங்கிற அதுக்கு அடையாளம், அதுக்கு வார்த்தைக்கு உரிய அர்த்தம். Yeah, so anointing is not connected with power, anointing is connected with position. Yeah, so ஆண்டவர் வந்து சாமுவேல் மூலமா சவுல முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவனை பரிசுத்த ஆவியினால அபிஷேகம், தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அவனை அபிஷேகம் கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறாரு அவரு. So first he is anointed as a king by Samuel. After that is when he is anointed by the Spirit, or he is having experiences of the Spirit. நல்லா புரிஞ்சுங்க. அபிஷேகம் வரங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது, வல்லமைகள் சம்பந்தப்பட்டது. அபிஷேகம் உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது. Anointing is not connected with gifts or power. Anointing is connected with position, your position. எப்படின்னா நீங்க இப்ப அத நம்மளுடைய புதிய உடன்படிக்கையில நான் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படின்னா பிதா இயேசுவை தன் குமாரனாக அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியான அபிஷேகம் இயேசுவின் இடத்துல வருகிறது. Only when you see it from the new covenant, when Father anoints Jesus as a son, after that the Spirit comes upon him. அப்போஸ்தலர் 10:38 பாத்திருக்கீங்களா? அவர்லாம் God has anointed Jesus and he went around doing Acts 10:38. ஆண்டவர் வந்து இயேசுவை அபிஷேகம் பண்ண, அந்த அபிஷேகத்தினால அவர் போய் வியாதி சுகப்படுத்தி நற்கிரியை செய்தவர் காணப்பட்டார் சொல்லி. சோ ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். அவர் முதல்லதே நேசகுமாரன் தான். அவர் வந்து அவருடைய குமாரன் இருந்தபடினால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருது. சோ அனாயிண்டிங் இஸ் ரிலேட்டட் டு த பொசிஷன். அதாவது அனாயிண்டிங்கிறது வந்து அந்த மனிதனுடைய அதிகாரத்தன்மை, அவனுடைய அதிகாரத்தை காட்டுது. Yeah, anointing is always connected to position. Jesus was anointed as a son, and that's why the things of the Spirit followed. Correct? That's so அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய காரியங்கள் வருது. தேவன் உங்களையும் என்னையும் இயேசுக்குள்ள வந்த அன்னைக்கே நம்ம யாரா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம்? அவருடைய புத்திரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம். Yes, amen. When you receive Christ, you were anointed as sons. Your position is as sons. நம்மளுக்கு இந்த கேள்வி கேட்கறது உண்டு, நீ அபிஷேகம் பட்டுக்கிட்டியா? அவ அபிஷேகம் பட்டுட்டாளா? இவன் அபிஷேகம் பட்டுட்டான்? கேள்வி கேட்கறது உண்டு இல்லையா? So we ask this question, has she received anointing? We ask this question normally. So அது எதை ஃபோக்கஸ் பண்ணிக்குது? ரகாஷிகாரா பாபா, அந்த அந்நிய பாஷையை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. So that is normally connected with tongues. When we ask, the picture we have is anointing means tongues or gifts. Or this one, that one, right? இதுதான் சம்பந்தப்பட்டது. இதுதான் அபிஷேகம். நம்ம அபிஷேகம் என்ன வருது? ரிகா பாபா 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 பாபா, அதுதான் இல்ல? That's what we think. This Rika Baba is what we think as anointing. நான் அது உங்க தப்பு இல்ல, ஏன் தப்பு? நான் அப்படி நினைச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன். நான் தான் நினைச்சிருக்கேன் அப்படி. So that நீங்க யாரும் நினைச்சுக்க மாட்டீங்க, நான் மட்டும் தான் நினைச்சேன். Yeah, so that's not your fault, it's just my fault. Only I've been thinking like that. I know you are all not thinking like that. Okay. So but ஆனா வார்த்தை தெளிவா சொல்லுது அது கிடையாது அபிஷேகம். But the word of God is clear that that's not anointing. அபிஷேகங்கிறது ஒரு பொசிஷன், ஒரு அத்தாரிட்டி. நீங்க யாருன்னு சொல்ற ஒரு இடம், அதுதான் அபிஷேகம். உங்களை வைக்கிற இடம். Wonderful. So anointing places you. I mean, it shows you your position, who you are. That's what anointing does. நீங்க பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே நீங்க தேவனுடைய குமாரங்கிற அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அதனால தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். Yeah. Why you are receiving the Holy Spirit is because you are anointed as sons. First comes anointing as sons, then comes the Spirit. நீங்க பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை எப்ப கேட்கலாம்? நீங்க தேவனுடைய புத்திரரா இருக்கும்போது தான் கேட்க முடியும். Yeah, when you can ask for the baptism of the Holy Spirit is only when you are anointed as sons. So we are all anointed. We all are. நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Amen. Amen.
எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். என்ன அபிஷேகத்துக்கு பண்ணப்பட்டவங்க? தேவனுடைய புத்திர அவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We have been anointed. All of us have been anointed to be sons of God. தேவனுடைய புத்திரனுக்கு For a son of God, வரங்கள் பிடிச்சு வைக்கப்படுமா இல்ல வேண்டாம் சொல்லி பிடிச்சு with God withhold all any of the gifts. தேவன் அவருடைய புத்திரட்டிருந்து அவருடைய வரங்களை தடுத்து நிறுத்துவாரா? அதை கொடுக்காம இருப்பாரா? புத்திரராகவே உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரா? இந்த இருக்கிற இந்த கிஃப்ட், இந்த கிருபை வரங்கள், இந்த ஆவியின் வரங்கள், ஆவிக்குரிய கனிகள்லாம் வந்து அவர் எடுத்து வச்சுப்பாரா? If God has anointed you as sons, he did not withhold the position of sonship to you. Will he withhold gifts from you? ஆக்சுவலா சொல்ல போனா அவருக்கே அது மேல எதுவுமே ரைட், அவருக்கே அதுல ஹோல்டு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. Amen. Now he is not having the hold on that, the control on that, because he has given it to us. Hallelujah. Amen. நம்மளுடைய அதிகாரம், நம்ம எடுத்து அதை செயல்படுத்த போறோம். நம்ம எனக்கு வேணா நான் எடுத்துக்கிறேன், நான் எனக்கு ஹீலிங் வேணா நான் எடுத்துக்கிறேன், நான் எனக்கு செழிப்பு வேணா எடுத்துக்கிறேன். அது உங்க கையில என் கையில தான் இருக்குது. ஆமென். Yeah, now it depends on you and me whether if I want healing, I take healing for myself. If I need prosperity, I take it for myself. சுகத்தை கொடுக்கிறவர்கள் நம்ம ஆண்டவர், சுகத்தை கொடுத்தவர். God is not the one who is going to heal, he is one who has given healing. ஆசீர்வதிப்பவர் கிடையாது, ஆசீர்வதித்தவர். Yes, he is not going to bless you, he has blessed you. உங்களுக்கு கொடுக்க போறவர் கிடையாது, ஏற்கனவே கொடுத்தவர் தான் அவர். He is not going to give, he has given. உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க ஏற்கனவே. Whatever you need, you have received it completely in Christ. Hallelujah. 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 இதத்தான் நம்ம செய்ய போறோம். That's what we are going to see. Okay, thank you Jesus. Okay. So நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம எப்போ நம்ம அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த நான் சொன்ன குமாரனாவதுக்கு நம்ம தனியா ஆண்டவர் நம்மள அபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறம் அதனால நம்ம என்ன பெற்றுக்கணும்? நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். பரிசுத்த ஆவியை வந்ததுக்கு அப்புறமா வேற வரங்கள் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? So after the Spirit of God comes, we think we need separate gifts. Okay, so I think that we will go do it in another session. என்னன்னா இந்த வரங்கள் பத்தி பாக்குறது. வரங்கள்லாம் நிறைய 9 வரங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து தனித்தனியா நம்ம வாங்கிக்கணும், தனித்தனியா பெற்றுக்கணும். எனக்கு 2 தான் இருக்குது, அவங்க 3 இருக்குது, 4 இருக்குது, ஒருத்தருக்கு 9 இருக்குதாமே. நாங்கெல்லாம் அப்படி ஆச்சரியப்பட்டோம். 9 வரம் வச்சுக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆள் அப்படிலாம் நினைச்ச காலம் உண்டு. நான் நினைச்ச காலங்கள் உண்டு. Yeah, so there have been times that, oh, this person has 2 gifts, this person has 3 gifts, oh, that person has 9 gifts, oh, he's such a great person. There have been times that I have been thinking like that, so we will have a separate session on the gifts of the Spirit. We'll have. Okay, I wanted to do that. Okay. Yes. Okay, so அது வந்து நம்ம அடுத்த வர செஷன்ல பார்க்கலாம். அந்த 9 giftsனா என்னது, அது எல்லாரும் வச்சுக்க முடியுமா இல்ல கொஞ்சம் மட்டும் செயல்படுத்த முடியுமாங்கிறது ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். அது 5 நிமிஷத்தை உங்களை முடிச்சு உடச்சு விட்டுறலாம் நம்ம, ரைட்டா? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ பி எக்ஸைட்டட். தயவுசெய்து கொஞ்சம் உற்சாகமா அடுத்தடுத்து நீங்க கேட்கறது ரெடியா இருங்க. வசனங்களை நாங்க வந்து வசனம் கொடுக்க நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அது ஜஸ்ட் யூ கேன், நீங்க இந்த வீடியோஸ் கூட அப்புறம் பார்க்கலாம். இந்த வசனத்தை நோட் பண்ணி நீங்க மெடிடேட் பண்ணா கூட ஓகேவா இருக்கும். உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் தயவு செய்து வந்து எங்ககிட்ட தனியா கேட்காம நீங்க வந்து கேட்டாலும் நாங்க வந்து ஓப்பனா எல்லாருக்கும் ஆடியன்ஸ்ல நான் கொடுக்குற மாதிரி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். It will be easy for us to answer your questions. சுஜன் அண்ணா கிட்ட நீங்க வந்து உங்களோட क्वेश्चंस எல்லாம் ஆமா கொஞ்சம் ஜாக்கிரதையா கொடுக்கணும் அவர்கிட்ட. சரியா? Praise the Lord. Okay, let's ஒரு பேப்பர்ல உங்க क्वेश्चंस எழுதி அவங்கட்ட கொடுத்துருங்க. சரி, take a 10-minute break, go fast and have tea and come. 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. டீ குடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஓகே, ஆமாம் நிறைய இருக்கு கவர் பண்ணுறதுக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் நோட்ஸ் எடுங்க, கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெளியே ஏன்னா நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும் இல்லையா? இது வந்து கேட்டுட்டு போகிறதுக்குள்ள நீங்கள் செஞ்சு பார்க்கணும். யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் திஸ். ஸோ இட்ஸ் குட் இஃப் யூ ஹேவ் ஸ்கிரிப்சர்ஸ். டேக் நோட்ஸ், ஸ்டே வித் எக்ஸ்பெக்டேஷன். ஆமென். Bless you.